அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க மாமா கேட்குறாரு, "ஆமா எப்படிப்பா இதெல்லாம் பண்ண நீ? ராகினிக்கு அவ்ளோ கோவம் வர வச்சுட்ட. எல்லாமே எனக்கே தெரியாம பண்ணியிருக்கியேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பரமு கேட்குறாரு. "அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நடக்காது. அதனால தான் முன்னாடியே நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். "சூப்பர்ப்பா சூப்பர். நல்ல வேலை பண்ண. ராகினிக்கு பயங்கர கோவம் தமிழ் மேல. அப்படிதான் இருக்கணும்" அப்படின்னு பரமு சொல்றாரு. அதுதான் எனக்கு வேணும். ராகினி கோவப்படணும். தமிழை ஏத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமாப்பா, அந்த தமிழுக்கு நம்ம மேல பயங்கர கோவமா இருக்கானே! அந்த மேக்னா கொலை வழக்குல கண்டிப்பா நம்மள மாட்டி விடுறதுக்கு அவன் துடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்றாரு. ஆமா, ஆமா. கண்டிப்பா அவன் மாட்டி விடுவான். ஆனா, உள்ள இருக்க 2 பேரும் நம்ம பேர சொல்லிட்டா என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்றாரு. அத கேட்டோனயே அர்ஜுன் சொல்றாரு. சொல்லுவாங்க. ரொம்ப அதிகபட்சமா சொல்லி தான் ஆகணும்னா கண்டிப்பா உங்க பேர சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. என்னப்பா என்ன பேசுற? என் பேரையா? என்ன மாட்டி விட்டுருவாங்களா? அது எப்படிப்பா அது? அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்றாரு. கார நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்றாரு. அர்ஜுன் கார நிறுத்திட்டு வெளியே 2 பேருமே வராங்க. வந்தோனே பரமு சொல்றாரு. எதுக்காகப்பா நான் ஜெயிலுக்கு போகணும்? நாம 2 பேரும் சேர்ந்து தானே எல்லாமே பண்ணோம். நீ சொன்ன நான் பண்ணேன். அவ்வளோதான். ஆனா நான் மட்டும் காலம் ஃபுல்லா போய் ஜெயில்ல கஷ்டப்படணும். நீ மட்டும் சந்தோஷமா வெளியே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு பரமு கேட்குறாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது அர்ஜுனுக்கு. ஏன் எங்க அக்கா வீட்டுக்காரு நீ. அதனால எனக்கு எதுவுமே பண்ண மாட்டியா என்ன? எங்க மாமா தானே. கண்டிப்பா நீ எனக்காக ஜெயிலுக்கு போ. தப்பே கிடையாது. ஆனா நீங்க போனா கூட கண்டிப்பா உங்கள வெளிய எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன். அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அத கேட்டோனே பரமுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னது என்ன வெளிய எடுக்க நீ முயற்சி பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு பரமு பயங்கரமா கோவத்தோட பேசுறாரு. அர்ஜுன் சொல்றாரு. என்ன மாமா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாண்டா அப்படிதான் பேசுவேன். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்ன ஜெயிலுக்கு போ சொல்லுவ? நாம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணோம். நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போணும்? அப்படி சொல்லிட்டு பரமு பயங்கரமா கோவப்படுறாரு. உடனே அர்ஜுன் அடிக்கிறாரு பரமு. இப்ப என்ன அக்காவோட வீட்டுக்காரன்னு பார்க்குறேன். இல்ல சாவடிச்சு போட்டுருவேன். நான் என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணணும். புரியுதா? ஜெயிலுக்கு போனா போகணும். என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. டேய் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு பரமு சொல்றாரு. இங்க பாரு நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லிட்டேன். வா மாமா போலாம். காரை எடு போ அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காரு. போகும்போது பரமு ஒரு கட்டையை எடுத்து அப்படியே காராண்டி தலையில அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு ஐயோ அப்படியே வலி கத்துறாரு. அப்படியே காருக்குள்ள போட்டு கூட்டிட்டு போறாரு. அப்பா ஒரு வழியா இவன் செத்துட்டான். இவன் இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது. சரி எதுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. யாரோ அடிபட்டு வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட வந்து சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து செக் பண்றாங்க. என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. இல்லை இவன் காருக்குள்ளே வந்தோம் திடீர்னு மயக்க அடிச்சு கீழே வந்துட்டான். மண்டையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்கிறார். அப்படியா சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு பின்னாடி மண்டையெல்லாம் பார்க்குறாங்க. அவன் உயிரோடு இருக்கனான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரமு சொல்கிறார். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் பல்ஸ் இருக்குது நான் வரேன் இருங்க அடிபட்டிருக்கு மண்டையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் பொழைச்சிப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரமு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. ஐயோ என் தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அர்ஜுனோட அக்கா. எல்லாமே காரணமே அந்த தமிழ் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க ராகினி. அப்போ இன்னொரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே சொல்கிறாங்க இவர் தலையில் அடிபட்டிருக்கு. இவர் இருக்க ஸ்டேஜை பார்த்தா கோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ராகினி. ஐயோ கோமா ஸ்டேஜுக்கு என் தம்பி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. இது எல்லாமே கோதை நடேஷன் தமிழ் எல்லாருக்குமே தெரியுது. அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நல்லா தானே போனார் என்ன ஆச்சு? என் மண்டையில் அடிபட்டு ஏதோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரான் அப்படின்னு.